அனைவருக்கும் வணக்கம். உறையூர் ஸ்ரீ வெக்காளியம்மன் பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். உறையூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கு. உறையூருக்கு உரந்தைன்னு பெயர். இந்த ஊருக்கு கோழியூர்னு ஒரு பெயர் உண்டு. மதம் பிடித்த யானையை கோழி அந்த யானையின் முதுகின் மேல் ஏறி தன்னுடைய மூக்கால் குத்தி அந்த யானையுடைய மதத்தை அடக்கியது. அதனால் உறையூருக்கு கோழியூர்னு ஒரு பெயர் ஏற்பட்டது. இந்த நிகழ்வு உறையூர் பஞ்சவர்ணேஸ்வர சுவாமி கோவிலில் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு. சோழர்களின் கோட்டையாக விளங்கிய உறையூர் ஈசனுடைய கோபத்தால் அழிந்தது. உறையூர் ஏன் அழிந்தது? அம்பாள் வெக்காளியம்மன் உறையூரை எப்படி காப்பாற்றினாள்? சாரமா முனிவர்னு ஒரு தவசீலர், வேதங்களை நன்கு கற்றறிந்தவர். இவருடைய வரலாறு செவ்வந்தி புராணம்ங்கிற நூலில் சாரமாமுனி சருக்கம்ங்கிற பிரிவில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. சாரமாமுனிவர் வருத்தப்பட்டதுனால ஈசன் கோவப்பட்டு உறையூரை அழித்தார். சாரமாமுனிவர் கைலாச மலையில் ஈசனை நினைத்து தவம் செய்கிறார். அவருடைய தவத்தில் மகிழ்ந்த ஈசன் அவர் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என கேட்க அதற்கு சாரமாமுனிவர் தனக்கு முக்தி வேண்டும்னு பதில் சொல்கிறார். உடனே ஈசன் உனக்கு முக்தி இந்த தலத்தில் கிடையாது, இன்னொரு பிறவி எடுத்து உன்னுடைய கடமைகள் எல்லாம் முடித்து காவேரி நதிக்கரையில் இருக்கிற சிராமலையில் என்னை செவ்வந்தி பூக்களால் பூஜை செய், அந்த தலத்தில் நான் உனக்கு முக்தி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. சிராமலைங்கிறது இப்போது தற்காலத்தில் திருச்சி என்று அழைக்கப்படும் திருச்சிராப்பள்ளி தான் சிராமலை. சாரமா முனிவரும் முன்னூறு பிறவி எடுத்து தன்னுடைய இல்லற கடமைகள்லாம் முடித்து தெற்கு பகுதியில் சிராமலைக்கு அதாவது திருச்சிக்கு வரார். அங்கு நாகலோகத்திலேருந்து நாகக்கன்னியர்களை வரவழைத்து செவ்வந்தி மலர்களால் ஒரு நந்தவனம் அமைக்கிறார், அதாவது தோட்டம் அமைக்கிறார். அந்த நந்தவனத்தில் வளரும் செவ்வந்தி மலர்களை தினம் பறித்து ஈசனுக்கு பூஜை செய்கிறார். சாரமா முனிவருடைய பூஜை தொடர்ந்து நடந்தது. சில நாட்கள் கழித்து அந்த மலர்களுடைய எண்ணிக்கை நந்தவனத்தில் குறையிறத சாரமா முனிவர் கண்டுபிடிச்சார். ஒரு நாள் அதிகாலையில் தன்னுடைய நந்தவனத்தில் போய் பார்க்கும் பொழுது ஒரு பூ வணிகன் அந்த மலர்களை பறித்து அந்த நாட்டு பட்டத்தரசி தன்னுடைய கூந்தலில் சூடுவதற்காக அந்த மலர்களை கொண்டு போய் அந்த அரசன்ட்டு கொடுக்கறத சாரமா முனிவர் கண்டுபிடிச்சார். இந்த நிகழ்வு அந்த அரசனுக்கு தெரிஞ்சுதான் அந்த பூக்கள் தினமும் பறிக்கப்படுறதுன்னு தெரிஞ்ச பிறகு சாரமா முனிவருடைய கோபம் அதிகமாயிற்று. அவர் நேராக அரசனிடம் சென்று தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய வருத்தத்தையும் முறையாக சொன்னார். ஆனால் அரசன் எதையுமே கண்டுக்கலை, எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது சாரமா முனிவருடைய கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. தன்னுடைய வருத்தத்தை தான் வணங்கும் தாய்மானவரிடம் சொன்னார். தன்னுடைய பக்தருக்கு ஒரு துயர் என்று கேள்விப்பட்ட தாய்மானவர் வெகுண்டு எழுந்தார். கோவிலில் கிழக்கு முகமாக அமர்ந்திருந்த தாய்மானவர் உறையூரை நோக்குவதற்காக மேற்கு முகமாக திரும்பி உறையூரை பார்த்தார். தாய்மானவர் கோபமாக உறையூரை பார்த்தவுடன் உறையூரில் மண் மாறி பொழிய ஆரம்பித்தது. மாட மாளிகைகள், கோபுரங்கள் எல்லாமே சரிந்தது. மக்கள் எல்லாம் அலறி கதறி ஓலமிட்டு அந்த ஊர் எல்லை தெய்வமான வெக்காளியம்மனிடம் சரணடைந்தனர். அன்னையும் உடனே தாய்மானவரை வேண்டினாள். மண்மாறி பொழிவது நின்றது. ஆனால் மக்கள் அனைவரும் வீடிழந்து வெட்டவெளியில் நின்றனர். தன்னுடைய மக்கள் வீடிழந்து வெட்டவெளியில் நிற்பதை கண்ட அன்னை தானும் கூரையில்லா கோவில் கொண்டு வெட்டவெளியில் நிற்பது என முடிவு செய்து தன்னுடைய அருளாட்சியை ஆரம்பித்தாள் என்று கூறுகிறது வரலாறு. தன்னுடைய மக்களுடைய துன்பத்தை தன்னுடைய துயராக கொண்டு வெட்டவெளியில் நின்று அனைவரையும் வாழ வைத்து கொண்டிருக்கும் வெக்காளியம்மனுடைய அருள் கோலத்தை பார்க்கலாம். சுற்றிலும் எழிலான மண்டபம் இருக்க, கூரையில்லா கருவறையில் வருவோரின் குறை தீர்க்க வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாள் வெக்காளி அம்மன். நாகத்துடன் கூடிய கிரீடம் அணிந்து கருணை ததும்பும் இரு விழிகளுடன் சீற்றமில்லா கோரை பற்கள் கொண்ட சிவந்த இதழ்களில் புன்னகை ததும்ப நம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறாள் அன்னை. 4 கரங்களில் உடுக்கை, பாசம், சூளம், கபாலம் இவற்றை தாங்கி அன்னை வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு அரக்கனை மிதித்து கொண்டிருக்கிறாள். அன்னை அமர்ந்திருப்பதோ சுகாசனத்தில்.
அந்த ஆசனத்தில் மங்கள பலன்கள் அதிகம். அன்னையின் இடது பாதம் அருகே சூலமும் 2 பாதங்களும் உள்ளன. கருவறையின் 4 மூலைகளிலும் பாதங்கள் பதிக்கப்பட்டுள்ளன. வெக்காளியம்மன் கோவிலில் பிரார்த்தனை சீட்டு கட்டும் மரபு இன்றளவும் தொடர்கிறது. ஒரு சிறு காணிக்கையை கோவிலில் செலுத்தி அங்கு தரும் பிரார்த்தனை சீட்டுகளில் தங்களது கோரிக்கைகளையோ அல்லது தங்களது வேண்டுதல்களையோ எழுதி அன்னையின் பாதத்தில் வைத்து வணங்கி பிறகு அன்னைக்கு எதிராக இருக்கும் சூலத்தில் கட்டிவிடுவார்கள் பக்தர்கள். தன்னுடைய மக்களுக்காக வெட்ட வெளியில் நின்ற அந்த அன்னைக்கா தெரியாது பக்தர்களின் கோரிக்கைகள். அவரவர்களுக்கு ஏற்றவாறு அவர்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பாள் அன்னை. தங்களது கோரிக்கை நிறைவேறியவுடன் மீண்டும் ஆலயம் வந்து அன்னையை தரிசனம் செய்து தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவார்கள் பக்தர்கள். அந்த கருணை காளியிடம் எனது பிரார்த்தனையை வைத்து இந்த பதிவை நான் முடிக்கிறேன். அனைத்து ஆலயங்களிலும் அனுதினமும் அபிஷேகம் பாலாலும் பஞ்சாமிர்தத்தாலும். அன்னையே, உனக்கோ பஞ்சபூதங்களால் அபிஷேகம். மண்வாரி அடித்தாலும் மாரிமழை பெய்தாலும் ஆதவன் அக்னி ஆனாலும் ஆகாய மேகங்கள் பறந்தாலும் சூறைக்காற்று சுழன்றாலும் வெட்ட வெளியில் வெக்காளி. வாடும் உயிர்களைக் கண்டு கூரையில்லா கோவில் கொண்டு கருணையின் உரு கொண்டு உறையூரில் உறைபவளே, உலகம் உய்ய அருள்வாயாக. மீண்டும் பேசலாம்.